ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் சன்சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டர் பிஸ்கெட்டுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்ட்டு வந்திருக்கு. நம்மளுக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 3 டம்ளர் மைதா மாவு சேர்த்திக்கலாம். கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம். எப்படின்னா 2 டம்ளர் மைதா சேர்த்திங்கன்னா 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம 3/4 டம்ளர் சேர்த்திக்கலாம். 3 டம்ளர் மாவுக்கு அதே டம்ளரில் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நெய் நாம் அதே 3/4 டம்ளர் மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சமாக சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடு பண்ணி ஊற்றிட்டோன்னா தான் மொறுன்னு இருக்கும். சூடாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நான் சூடு பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணால் போதும். சொரன்னு மாவில் சவுண்டு வந்தால் போதும். இது நான் ரொம்ப சூடு பண்ணிட்டேன். நல்லா இப்போ கையில் தொட முடியாது. அதனால் கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மாவையும் நெய்யையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவும் நெய்யும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு, சர்க்கரை, நெய், கொஞ்சமாக நாம் உப்பு போட்டிருந்தோம். எல்லாம் கலங்குற அளவுக்கு நாம் நல்லா பெசரி விட்டுட்டு கையில் உருண்டை பிடிச்சா பிடிக்கணும். உடைச்சோன்னா மாவு மாதிரி உடஞ்சிடணும். அந்த பதம் இருக்கணுங்க. இப்போ நம்ம அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளருக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா இப்போ மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். பூரி மாவு அளவுக்கு இல்லை. பூரினா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மாவு. நம்ம சப்பாத்திக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம உடனே செய்கிறதுனாலும் இப்போயே செய்யலாம். எடுத்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா மாவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ 3 உருண்டை. இப்போ நாம் ஒரு பூரி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டை. அதில் இப்போ ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா அதில் கையில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் கல் வச்சுருப்போம்ல, அந்த கல் வச்சு நம்ம தட்டிக்கலாம். இப்படி கல்லில் தட்டினோன்னா தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நல்லா மாவு நல்லா கலந்து வரும். இந்த தட்டி வச்சோன்னாவே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சமாக எல்லா மாவையும் தட்டுற அளவுக்கு தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்போ மறுபடியும் நாம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் நாம் இப்போ நம்ம சப்பாத்திக்குன்னா லேசாக தேய்ப்போம். இதுக்கு நம்ம கெட்டியாக தேய்ச்சிக்கணும். நல்லா கிட்ட சேர்த்தி மாவை தேய்ச்சிக்கலாம். பிரிஞ்சு உடையிற மாதிரி போகும். அதனால் கிட்ட சேர்த்தி கெட்டியாக தேய்ச்சிட்டு மாதிரி கத்தியில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். பீஸ் எல்லாம் இடம் நகர்த்திட்டு நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருந்தோம். நல்லா எண்ணெய் சூடேறிடுச்சு. எண்ணெய் காஞ்சதையும் எண்ணெயிலேயே சுடலாம். உங்களுக்கு நெய் நிறைய இருந்ததுன்னா நெய்யில் கூட இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டு நெய்யில் தான். இப்போ நான் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்தோன்னா போதும். ரொம்ப ப்ரௌனுக்கு விட்டுறாதீங்க, தீஞ்சு வாசம் வந்துடும். நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள். பிஸ்கட் கலரில் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. சிம்பிளான பொருள் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டர் பிஸ்கட் பேக்கரியில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. நம்ம வீட்லேயே செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். ஒரு 10 நிமிஷம் தாங்க. நம்ம பொருளை கலந்துட்டு இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னா போதுங்க. நல்லா சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்குது. நல்லா பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு. அதுதாங்க டேஸ்ட்டு. எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. கெடவும் கெடாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.